இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு அருமையான நாள். அது ஏன்னு பாத்தீங்கன்னா பல நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உங்க நண்பன் கால் பண்ணி விளாண்டேன். காலையில ஒரு கப் பவுல் சாப்பிட்டு ட்ரைனிங்க்கு தேவையான கிட்டையும் பேக் பண்ணிட்டு காலேஜுக்கு ஜூட் விட்டேன். அப்புறம் காலேஜ் பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப் டே தான். அது எனக்கு அங்க போற வரைக்கும் தெரியாது. அதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க ஆஃப் டேன்னு. கரெக்டா 1 மணி ஆனோன்னு புக் நோட்ல பேக் பண்ணிட்டு அங்க இருந்து ஜூட் விட்டேன். நான் பேச்ச வாக்குல வளர்ந்தவங்க பிரியாணி சாப்பிடலாமாடான்னு கேட்டேன். மாப்பிள்ள வா வந்து வண்டியில ஏறு, நானே உன நல்லா கடி கூட்டு போறேன்னு சொன்னான். தெரியுது இப்ப நீங்க யாரை தேறீங்கன்ட்டு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உங்க நண்பன் தேனோஸ் ஐவில ஆங்கிள் பறி போனதுல இருந்து இன்னும் மீண்டு வரல. சரி தலைவன் அலைவாதான் இருக்கான்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அங்க இருந்து சாப்பிட கிளம்பிட்டோம். நம்ம பையன் வளர்ந்தவன் வீட்ல இருந்து வரும்போது 3 எக் பைசல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். நாங்க போனது சிக்கன் பிரியாணி சாப்பிடறதுக்கு. ஆனா அந்த கடையில சிக்கன் ஃப்ரை பிரியாணி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நான் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு பஸ் ஏறி என் ஸ்டாப்ல இறங்கினேன். ஒரு மிதமான மழை பெஞ்சிட்டே இருந்தது. இந்த நேரத்துல காஃபி போலாம்னா எப்படி? அப்புறம் அப்படியே காஃபியை போட்டு வீட்டுக்கு வந்து படுத்தது தான். 6 காக்கு ஏஞ்சேன். அதுவும் நானாலாம் ஏஞ்சிருக்கல. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டான். மாப்பிள்ள கால் பந்து விளையாட அப்புறம் ஒரு கை குறையுது வரையாடான்னு கேட்டான். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவன் 5 நிமிஷம் பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ வீட்டுல ஏறு, நானே வந்து உன்னை கூட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே மானபகமா போயிடுச்சு. இவர் தான் அந்த நண்பர். அப்புறம் அவன் கூட உட்காந்து டர்ஃபுக்கு போயிட்டு மேட்ச போட்டோம். ஜோனல் மேட்ச் எல்லாம் முடிஞ்சதோட பந்து ஓரமா போட்டது. இப்பதான் தொட போறேன். நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுட்பாலே விளையாட மாட்டீங்களா அப்புறம் கேக்குறீங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல. இந்த அத்லெட்டிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஃபுட்பால் விளையாடலாம். நைட் 2 ஸ்லாட் நாங்களே புக் பண்ணியிருந்தோம். விளையாண்டு முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள மணி 10 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க இருந்து வீட்டுக்கு போய் சாப்பிடுறது? அதனால வீட்டுக்கு போறது முன்னாடி ஒரு செவ்வாழை ஜூஸ் போட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு படுத்துட்டேன். தொடர்பு இருக்கவும்.